வணக்கம்ண்ணே. வணக்கங்க. இது என்னண்ணே தக்காளி என்னென்ன இப்படி பந்தக்கெல்லாம் போட்டு தூக்கிருக்கீங்க, என்ன ரகம்ண்ணே? யூஎஸ் எப்படி நாற்று எடுத்து வந்து நட்டீங்க? அந்த கூலியில் போட்டு இது கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் கூட அப்படியே ஒரு கன்று கொடுத்துருந்தாங்க. இது பால் எவ்வளோங்க? செடி 5 அடியா? 5 அடி தாங்க. 5 அடி 2 அடிக்கு 2 அடிக்கு ஒன்று கத்திரி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கத்திரி மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது இப்போ எப்போ நட்டதுங்க? இது தை மாதம் நட்டதுங்க. ஆமாம், இது என்னங்க? இது என்னமோ இதாடுறது, இது என்னது நரம்பா? இது ஒரு தொழில் மாதிரிங்க. இது ஒரு நரம்பு. இது அக்கா தான். அக்காலாம் முடியாதுங்க. அக்காலாம் முடியாது. இத்தனை தாங்கி பிடிச்சிருக்குன்னா அக்கா முடியுங்களா? அக்கா முடியாது. இது எங்கேங்க வாங்கினீங்க? இது இந்த கிட்ட ஒரு ஆஃபீஸில், விவசாய ஆஃபீஸில் வந்து கொடுத்தாங்க. காசு கொடுத்தாங்களா சும்மா கொடுத்தாங்களா? கொடுத்து வந்து விவசாய ஆஃபீஸ் வந்து கொடுத்தாங்க. காசு வாங்கிட்டு கொடுத்துருக்காங்களா? காசு வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ இந்த தக்காளி நட்டு தை மாதம் நட்டுருக்குறீங்க. ஆமாங்க. இப்போ இதில் எவ்வளோ கார தக்காளி போட்டிருந்தீங்க? தக்காளி இது ஒரு குழி இடம் போட்டுக்கிறோங்க. ஒரு குழி. ஆமாங்க. இப்போ இதில் அதிகபட்சம் எத்தனை பெட்டி எடுத்துருப்பீங்க ஒரு குழியில்? குட்டி அதிகபட்சம் வந்து இப்போ வந்து 500 பெட்டி எடுத்துருக்கோங்க. இல்லை ஒரு எடுப்புக்கு வந்து 50 பெட்டி எடுக்கிறோங்க. 50 பெட்டி வருது. ஆமாம், 50 தக்காளி வரீங்க. 50 பெட்டி எடுக்கும். அதையும் வந்து இங்கே லோக்கலில் விற்கிறீங்களா? லோக்கலில் இதில் தானே லோக்கலில் விற்றுறேங்க. இதுவும் மார்க்கெட் நல்லா இருக்குது. மார்க்கெட்டுக்கு போகலாங்க. லோக்கலாக விற்றுறேங்க. மார்க்கெட்டுக்கு போகிறது கிடையாது. இல்லைங்க. ஆனால் இப்போ வந்து இந்த டொயின்னு போட கட்டலைன்னு என்ன ஆயிருக்கும்? இது கீழே தக்காளி கொடுத்துருங்க. இதை மேலே தூக்கி கட்டணும். இந்த மவுசல் கிடைக்குதுங்க. அது என்ன காரணம்ங்க? இப்படி கீழே வந்து என்ன பண்ணுங்க? அது அழுகிடுதுங்கள்ல. அழுகல் காய் கெட்டு போயிருது. காய் கெட்டு போகுதுங்களா? பந்தல் போடுறதுனால பந்தல் போடுறது மாதிரி இருக்குங்க. பந்தல் தூக்கி கட்டுறதுனால அதுக்கு செலவு காசு நிறைய ஆயிருக்குமா? காசுலாம் அப்படி வந்து ஆகுதுங்க. காசு குமாரம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் லாஸ் இல்லாதனால அதிகமாக குச்சியில் வாங்கி போட்டு இதில் போட்டுக்கிட்டாங்க. அப்படிங்க. அவ்வளோ அதிகம் இல்லைங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு தக்காளியும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. தக்காளி பரவாயில்லைங்க. இப்போ வந்து ஒரு எடுப்புக்கு 50 பெட்டினா கிட்டத்தட்ட ஆமாங்க. வாரத்தில் 4 நாளைக்கு எடுக்கிறேன். 4 எடுப்பு எடுக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறேன். 50 பெட்டி வருதுங்க. அப்போ வந்து இப்போ இந்த களை எடுக்கிறீங்க இல்லைங்க? களை முன்னாடி எடுத்தீங்களா? இப்போ சமீபத்தில் களை எடுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி எடுத்தா அப்போ கிழமத்தில் பிடிங்கிட்டு இருக்காங்க. தண்ணி பயிர் வாசி களை அதிகம் வரும். தண்ணி நல்லா நல்லா இருக்குங்க. தண்ணி இல்லைங்க. தக்காளி பரவாயில்லன்னு சொல்லி பரவாயில்லைங்க. இப்போ அதனால் வந்து இப்போ இந்த குச்சி கட்டியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. இந்த குச்சி இந்த இதை கீழே விழுவாமையா? கீழே விழுதாம பாதி இழுத்து இங்கிட்டு தாய்க்கிறதுங்க, அங்கிட்டு பாதி இழுத்து தாய்க்கிறதுங்க. பெரிய லெவல் எல்லாம் இருந்தாலும் சும்மா பொங்கல் இல்லாமல் தென்னை மட்டை போட்டுருக்கீங்க. அது தென்னை மட்டை போட்டு. இது வந்து இந்த அது சவுக்க பிடிச்சிங்க. பந்தலும் கொஞ்சம் ஈஸியான பந்தம். ஈஸியான ஒரு நாங்களாக செஞ்சுக்கிட்டோம். சந்தோஷம். இந்த வேலை அதனால் வந்து உங்களுக்கு இப்போக்கி தக்காளி டேமேஜ் கிடையாது. டேமேஜ் ஒன்றும் கிடையாது. மழைகளை பெஞ்சு இன்னும் நீங்கள் நிறைய காசு தக்காளி எடுத்துருக்கீங்க. மகசூல் நிறையா வந்துருக்குங்க. விலையும் கூட கிடைச்சிருக்கு. விலை 2 இல்லாதனாலும் ஆமாங்க. இருந்தாலும் கூட சராசரி விவசாயம் இல்லாமல் மற்ற விவசாயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இது லாபம் தான். லாபம் தாங்க. வணக்கம். சரி.